ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன் வேகாத காலறியேன் விதி மோசமானேனடி நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேனடி. மனிதர்கள் கர்ம பந்தங்கள் மறுபிறவி ஆகியவற்றை இகழ்ந்து வீண்வாதங்கள் புரிந்து ஞானம் என்பதை சிறிதும் அறியாமல் அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடப்பதனை அஞ்ஞானம் தான் பேசும் ஆகா புலையனடி என்கிறார். இவர்கள் ஒன்றுக்கும் உதவாத கீழ்மக்கள் என்று கூற விரும்பி ஆகா புலையனடி என்கிறார். தன்னை அறிகின்ற அறிவே தலையாய அறிவு என்பது ஆன்றோர் கருத்து. நான் என்பது இந்த உடம்பல்ல, ஏனெனில் இந்த உடம்பு ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய மாயம். நான் என்று தன்னை சுட்டிக்காட்டி கூறுவது உடம்புக்குள் இருக்கின்ற ஆன்மாவேயாகும். முந்தைய பிறவிகளில் பெற்றுக்கொண்ட மனப்பதிவுகளின்படியே உடம்புக்குள் இருக்கும் ஆன்மா செயல்பட அதற்கேற்றபடி உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பூர்வ வினை பயன்களுக்கேற்றபடி மானுட வாழ்வில் சகலவிதமான சுக துக்கங்களும் வாய்த்து கொண்டிருக்கின்றன என்பது ஞானத்தின் மிகப்பெரிய உண்மை. இதை திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்று பாடுகிறார். இது விளங்க வேண்டி தன்னறிவு தானறியேன் என்று விதிமோசமானேன் என்றும் பாடினார். மனிதனின் மரணத்தை தடுத்து கொள்ள முடியாது என்பது மறக்க முடியாத கூற்று. மரணத்தை தடுத்து விடலாம் என்பது ஞானத்தின் தேர்ந்த முடிவு. உயிர் நிலை பெற்று இயங்க சுவாசங்களை நெறிப்படுத்துவதன் மூலம் மரணத்தை இஷ்டம் போல தள்ளி போடலாம் என்பது ஞானிகள் கண்டறிந்த உண்மை. அப்பிலாமன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே என்கிறார் திருமூலர். மரணத்தை வெல்லவும் சித்திகளை தரவும் பிராணாயாமங்கள் பெருந்துணையாக உள்ளன. இதை சாகாக்கால் என்று சித்தர்கள் சிறப்பிப்பார்கள். பிராணாயாமங்களுக்கு அடுத்த பாடம் தியானம். மனம் ஒருமுகப்பட்டு ஒன்றின் மேல் குவிவதாலும் மனதை மறந்து ஆழ்ந்த சமாதி வயப்பதாலும் சாதகன் பெறுகின்ற ஆத்ம சக்திகளுக்கு இணையாக எந்த சக்தியும் ஒப்பு கூறப்படவில்லை. இதை வேகாத்தலை என்று சொல்வது சித்தர் மரபு. ஒன்றுக்கும் உதவாத கீழ்மகன் என்ற நிலையை மாற்றி அஞ்ஞானத்தை ஒழித்து தன்னைத்தான் அறிகின்ற ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின் சாகாத கால் எதுவென்பதும் வேகாத தலை எதுவென்பதும் விளங்கின. இதற்கு விதிமோசம் போகாமல் விதி தீர்க்கம் வந்தது. இதனால் நோகாமல் நொந்து நொடி நேரத்தில் மெழுகாக உருகுகிறேன் என்கிறார். ஞானம் கைவந்த போது பேரின்ப சுகம் ஆட்கொள்கிறது. லோகாயத சுகபோகங்கள் துச்சமாகி விடுகின்றன. அப்பேரின்பம் தந்த ஆத்ம சுகத்தில் திளைத்து அதை எண்ணி மெழுகாக உருகுகிறேன் என்று பாடுகிறார். ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன் வேகாத காலறியேன் விதி மோசமானேன் நடி நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேனடி. நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.